இந்த படம் முழுக்க முழுக்க லவ்வர்ஸ் பார்க்க வேண்டிய படம் தான். நான் லவ்வர்ஸ்காண்டி எடுத்த படம் மாதிரியே இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, ஒரு டிஃப்ரெண்ட் லவ் பண்ணுறவங்க உண்மையாக லவ் பண்ணுங்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது ஸ்டுடியோ, நான் அருண். இன்றைக்கி நம்ம முன்னாடி வந்து தேட்டரில் தான் படம் பார்க்க வந்திருக்கோம். 2 படம் ரிலீஸாக இருக்குது. ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நேற்று நைட்டு ஒரு சம்பவம் நடந்துட்டு தெரியும். நம்ம காமெடி நடிகர் ரோபோ சங்கர் அண்ணன் இறந்துட்டார். ரொம்ப வருத்தமான செய்தி. ஏன்னா சினிமாவை சொல்கிறப்ப அதையும் சொல்லிடுவோம் அப்படின்னு தான். ஏன்னா ஒரு முக்கியமான ஆள். அண்ணனுக்கு ஏஜ் 46 தான் ஆகுது. ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு நடிகர் தெரியும் எல்லாருக்கும். 90s கிட்ஸ்க்கு மெயினாக தெரியும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு அடிமட்டத்துலேருந்து பெரிய ஆளானவர். கஷ்டப்பட்டு இப்போ சினிமா வரைக்கும் ஒரு பெரிய நட்சத்திரமாக இருந்திருக்காருன்னா அவரோட உழைப்பு தான். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர். ஃபஸ்ட்டு விஜய் டிவியில் கலக்க போயாரில் ஜாயின் பண்ணி அதில் சாம்பியனாக மாதிரி அதுக்கப்புறம் அந்த டீமில் உள்ளவங்களாம் அதை அப்படியே சன் டிவி அசத்த போயாருக்கு அஸ்தபோதர் தெரியும் உங்களுக்கு. பெரிய ஹிட்டு, பயங்கரமான ஹிட்டாக இருந்துச்சு. எல்லோரும் 90s கிட்ஸுக்கும் அப்புறம் ஃபேவரட்டாக இருந்துச்சு. சண்டே போடுவாங்க. நான்லாம் எல்லாத்தையும் பார்த்தேன். அதில் சோபா சுந்தரனோட தனித்துவமான நடிப்பு, அவரோட காமெடி சென்ஸு அதெல்லாமே பயங்கரமாக இருக்கும். அதை பார்த்து அவர் தனி ரசிகர் இருந்தாங்க. அப்புறம் விஜய் டிவியில் திருப்பியும் போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி கலைஞர் டிவிலையும் ஆரம்பித்தாங்க அந்த காமெடி ஷோ கலக்க போது அது மாதிரி. அதில் ஆரம்பித்து அப்புறம் திருப்பி விஜய் டிவிக்கே போயிட்டார். அதுலேயும் போய்ட்டு நிறையா ஷோ பண்ணார். அப்புறம் எல்லா சேனலுக்கும் டிவி சேனலுக்கும் காமெடி ஷோலாம் பண்ணார். ஒரு தனித்துவமாக அவரே நிரூபிச்சுக்கிட்டார். அப்புறம் சினிமாவுக்கு போயிட்டு பெரிய நிறையா காமெடி நடிகராக மாறுறாரு. நிறையா ஒரு குடிச்சது நடிகராக நடித்தார். நல்லா நெட்வாகி நல்லா ஃபேமிலியெலாம் பிக்கப் ஆகி அவங்க ஃபேமிலிலாம் நல்லா ஆகி அவங்க பொண்ணுங்களாம் கல்யாணம் பண்ணி குழந்தை வரைக்கும் பிறந்து ஒரு பெரிய லெவலில் இருந்தார். ஆனால் இடையில கூட இப்போ மஞ்சக்காமலில் உடம்புலாம் இழைச்சி போய் ரொம்ப ஆளே அடையாளம் தெரியாமல் இருந்தார். அப்புறம் அந்த இது சிரிச்சா பச்சோலாம் நிறையா ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த உடம்பு சொல்லாததுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணாமல் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாகவே பண்ணிக்கிட்டு இருந்தார். காமெடி ஷோக்கெல்லாம் கேபிவிக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்தார். இப்போ விஜய் டிவிலே இருந்துகிட்டு இருந்தார். இப்போ சினிமாலையும் நடிச்சிக்கிட்டு இருந்தார். இப்போ லாஸ்ட்டாக சிங்கப்பூர் சொல்லலாம் அவரோட மஞ்சக்காமலைக்கு அப்புறம் ரிப்பீட்டாக சிங்கப்பூர் சொல்லன் படம்லாம் அடித்தார். நம்மளாம் ரிவ்யூ பண்ணியிருப்போம். அப்போல்லாம் அடிச்சுட்டு வந்தவருக்கு இப்போ நேற்று நைட்டு இறந்துட்டார். 2 நாள் திருச்சியில் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். மயக்க மட்டும் விழுத்தாரம் சொல்லிட்டு ஸ்பாட்டில் இப்போ இறந்துட்டார். ஏன்னா நம்ம ஊருக்கு மண்ணாவடி, நம்ம சுற்று வட்டாரம், நம்ம கிராமத்துக்கெல்லாம் அப்படிலாம் அந்த திருவிழா டயத்துலலாம் நிகழ்ச்சிக்கு வருவார் நடிக்க. நானும் பார்த்துருக்கேன், ஒரு வாட்டி பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். நல்லா அருமையாக பேசுவார். எல்லாத்தையும் அன்பாக பேசுவார். நிறையா ஷோ நம்ம மாடி சுற்று வட்டம் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம திருவிழாக்கும் அவர் ப்ரோக்ராம்லாம் போவார். வெளிநாட்டெலாம் போய் பண்ணியிருக்காரு. நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக மனுஷன். அவருக்கு இறப்பு வந்துடக்கூடாது. அவங்க ஃபேமிலி தான் பாவம். இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டாந்தார். இப்போ அவர் இறந்தது ரொம்ப வருத்தமான செய்தி. அவருக்கு ஒரு இரங்கலை தெரிவிச்சுப்போம் நம்ம அருண் ஸ்டுடியோ சார்பாக. இப்போ 2 படம் ரிலீஸாக இருக்குது. 2 படம் கிஸ் படம் ரிலீஸாக இருக்குது. நம்ம கவி நடித்த படம். அது இல்லாமல் நம்ம விஜயன் சார் நடித்த சக்தி திருமகன் படமும் ரிலீஸாக இருக்குது. 2 படம் பார்க்க தான் வந்தேன். தேட்டர் அப்படியே பார்த்தோம்னா பாருங்களேன், அப்படியே வெறிச்சோடி கிடக்குது. ஒருத்தரும் இல்லை. ஏடா படத்துக்கு நம்ம தான் வந்திருக்கோமான்னு பார்த்தா ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. எல்லாம் கிஸ் படம் நல்லாயிருக்கும். எல்லாம் கவின் படம் நல்லாயிருக்கும். நான் ட்ரெயிலர் பார்த்தப்போ நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த படத்துக்கு போய்ட்டு ரிவ்யூ சொல்லலாம்னு இருக்கிறேன். இப்போ நான் கிஸ் படம் தான் பார்க்க போகிறேன். பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன். படம் நல்லாயிருக்கும். கூட்டம் வந்துச்சுன்னா மக்கள் ரிவ்யூ சொல்கிறேன், இல்லைனா நான் மட்டும் தனியாக ரிவ்யூ சொல்கிறேன். ஓகே, பார்க்க போகலாம். கிஸ். ஹாய், கிஸ் படம் பார்த்தாச்சு. எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏடா பப்ளிக் வியூ போடவே இல்லைன்னு. ஒன்றும் முன்னாடி சொன்ன மாதிரி தான். கூட்டம் வரல தேட்டருக்கு. கூட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு ஹாஃப் தேட்ரு ஃபுல்லாக இருந்தது. ஹாஃப் தேட்டர்னா என்ன, ஒரு 20-30 பேர் வந்திருந்தாங்க. வந்தது எப்படின்னா நான் ரிவ்யூ எடுக்கலாம், ஆனால் கப்புள்ஸாக வந்தாங்க. தெரியும் உங்களுக்கு, சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா படம் அந்த மாதிரி படம் ஒரு லவ்வர்ஸ் பார்க்க வேண்டிய படமாக இருக்குது. அது ட்ரெய்லர் பார்த்தேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கப்புள்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு தான் நம்ம எடுக்கவே இல்லை ரிவ்யூ. மற்றபடி பசங்க எக்ஸ்ட்ரா வந்திருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் 2-3 பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா அவங்க மட்டும் காட்டிக்கிட்டு இருந்தால் அப்புறம் அவங்களும் அவாய்ட் பண்ணாங்க. சரி, கப்புள்ஸை காட்ட வேண்டாம் அப்படின்னு அவங்களை ஃப்ரீயாக விட்டாச்சு. அதனால தான் படத்துக்கு பப்ளிக் ரிவ்யூ போடலை. அதுவும் நம்ம மனவாடி மக்கள்லாம் சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. அதான் சொல்ல முடியாது அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதுதான் கப்புள்ஸாக இருந்தால்.
ஒரு தேட்டர் ஃபுல்லாக இருந்தால் எல்லாம் ஃப்ரீயாக பேசுவாங்க. அதனால தான் போடலை. அடுத்தபடி நெக்ஸ்ட் டைம் போடுவோம். சரி, நம்ம தான் ரிவ்யூ பண்ணியிருந்தோம் எப்படி இருந்தாலும் படத்தை அப்படின்னா அந்த படத்தை பற்றி சொல்லணும் ஆசையாக இருந்தேன். அதனால தான் நானே போய்ட்டு ரிவ்யூ எடுத்துருவோம், கண்டிப்பாக அந்த படத்துக்கு கிஸ் படத்துக்கு போடணும் அப்படின்னு தான் நான் ரிவ்யூ எடுத்துட்டேன். இது சக்தி திருமணுக்கும் கூட்டம் அதிகமாக இல்லை, அதனால் அந்த படத்துக்கு நான் ரிவ்யூ எடுக்க முடியல. ஸோ கிஸ் படத்தை பார்த்த வரைக்கும் கவின் ப்ரோவுக்கு வந்து தெரியும், கவின் ப்ரோ பற்றி தெரியும். அடுத்த ஸ்டெப்பு நல்லா நல்ல படங்களாக கொடுத்துட்ருக்காரு. அவர் படம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி அந்த வருஷத்தில் கிஸ் படமும் ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவியாக இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அப்புறம் வந்து படத்தில் யாராவது அடிச்சிருக்காங்கன்னா பிரித்தி அஸ்ரானி அடிச்சிருக்காங்க ஹீரோயினா. பிரித்தி அஸ்ரானி தெரியும் உங்களுக்கு, தெலுங்குல நிறையா நடிச்சிருக்காங்க. தமிழில் வந்து ஒரு மிகப்பெரிய படம், ஹிட்டான அயோத்தி படம். அயோத்தியில் அவ்வளோ அருமையாக அடிச்சிருப்பாங்க. அந்த படம் தமிழில் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுத்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு கிஸ் படத்தில் ஒரு மாட்டி ஹீரோயினாக அருமையான ஹீரோயினாக வந்திருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க, அருமையாக இருக்குது. அவங்களோட பங்களிப்பு படத்தில் பெட்டராக இருக்குது. அது மாதிரி இதில் நடிச்சு நிறைய பேர் ப்ரௌஸாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம விஜய் ப்ரோ நடிச்சிருக்காங்க. அப்புறம் வீட்டு கணேசன் சார் நடிச்சிருக்காரு. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. தேவயானி மேடம் நடிச்சிருக்காங்க. அப்புறம் கௌசல்யா நடிச்சிருக்காங்க. பழைய ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் நீங்கள் இதில். நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாம் அவங்க கூடத்தை கேட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. வீட்டு கணேசன் சார் தான் அதில் அவர் என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போயிருக்கார் படத்தில். அவர் இல்லைன்னா கொஞ்சம் படம் கொஞ்சம் நகர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸ்டோரி வந்து புதுசாக இருக்குது, புதுவிதமாக இருக்குது. இந்த படம் பார்க்குறப்ப நீங்கள் மாவீரன் சிவகார்த்திகேயன் நடிச்ச மாவீரன் படத்தை யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த படத்தோட இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி சார் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு படத்துக்கு. அந்த ஸ்டோரியோட லைனை எதை பொறுத்து போகுங்கிறது மாதிரி. அதை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். படம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லாயிருக்கு. இதில் கவின்ஸோட நடிப்புன்னு சொல்ல வேண்டாம், எப்பொழுதும் போல் அவரோட நடிப்பு க்யூட்டாக இருக்கார். ரொம்ப ஸ்லிம்மாக அழகாக லேட்டஸ்ட்டாக யங்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காரு. இந்த படம் முழுக்க லவ்வர்ஸ் பார்க்க வேண்டிய படம் தான். நான் லவ்வர்ஸ்காண்டி எடுத்த படம் மாதிரியே இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, ஒரு டிஃப்ரெண்ட் லவ் பண்ணுறவங்க உண்மையாக லவ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். இல்லை லவ் பண்ணவங்களே விட்டுற வேண்டாம், லவ் பண்ணுங்கள். அதான் அந்த கிஸ் படத்தோட ஒரு ஸ்டோரியாக சொல்லலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சொல்ல விரும்புகிற கதையை போய் பாருங்கள், படம் பிடிச்சிருக்கும். கவின் சாருக்கு இது ஒரு ஹிட் படமாக இருக்கட்டும்னு நினைக்கிறேன். லாக் இருக்குது கொஞ்சம், ஸ்க்ரீன் ப்ளே தான் முக்கியம். அது கொஞ்சம் டக்குன்னு நகர்ற மாதிரி இருக்குது. டக்குன்னு டக்குன்னு ஜாயிண்ட் ஆகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது ஏன் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் பொறுமையாக அழகாக கொஞ்சம் பார்த்துருக்கலாம். அதுதான் எல்லோரும் கொஞ்சம் தப்பு பண்ணுறாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் நல்லா அது டக்குன்னு வருது போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் தான் கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்துச்சு. இந்த கதை நல்ல கதை, இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்மளுக்கு ரசிக்கிற மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க படத்தை. அந்தளவுக்கு மோசமான படம்லாம் இல்லை. ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் போகிறது மட்டும் தான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. பார்க்குறவங்களும் கொஞ்சம் எழுந்துச்சி வெளில போய்ட்டு இந்த மாதிரி போகிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த கேப் விடாமல் பண்ணணும். மியூசிக் டைரக்டர் ஜான் ஒருத்தர் மார்ட்டின் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. டேரக்டர் சதீஷ் பண்ணியிருக்காப்புல, நல்லா பண்ணியிருக்காப்புல, அருமையாக இருக்குது படம். அவங்க நடித்த எல்லாருமே அவங்க பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. கவின் ப்ரோவுக்கு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, நீங்களும் கிஸ் படம் பார்த்தீங்கன்னான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த படத்தில் ரிவ்யூ நல்லா பண்ணுறேன். பாய்.